ஒரு மாசத்துக்கு தேவையான திங்ஸ் பட்டம் கட்டு வரையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. எங்க போறோம்? நீ வீட்டை விட்டே காலி பண்ண போறியா இல்ல ஃபங்க்ஷனுக்கு தான் போறியா? வீட்டை கீட்டுன்ற கண்டதை தின்னுகிற ஊருக்கு போறோம். மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே மக்களே, சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மக்களே. ஜாலி டம் டம் சுதந்திரம் கிடைச்சு நம்ம சுதந்திரம் எல்லாம் கிடைக்கல. வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம் மக்களே. நாட்டை விட்டு நம்ம கிளம்புறோம். சொல்றேன் தவிர போக மாட்டேன். மக்களே நம்ம வந்து கிளம்ப போறோம். அத வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் மென்ஷன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். மக்களே எல்லாருக்கும் நாங்க வந்து வேக்கப் ஆயாச்சு. ஆக்சுவலா இன்னைக்கு நானே எழுந்துக்கல மக்களே. இந்த குட்டி சருக்கு என்ன மட்டும் எழுப்பி வேலைக்கு இப்படி பண்றேன். எடுத்து வேலைக்கு அம்மா கஷ்டப்பட்டு பேக் பண்ணேன். இப்படி பண்ண எல்லாமே கலைஞ்சு போயிடும். எடுத்துட்டு போய் வச்சிரு, அங்க எடுத்துட்டு போய் வச்சிரு. இதுதான் அம்மா சொன்னேன். எழுந்துரு எழுந்துரு. என்னாச்சு? கை காட்டு கால் காட்டு. ஒண்ணும் இல்லல. இதுக்குதான் அம்மா கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னேன். எடுத்து வை, நீ தான் எடுத்து வைக்கணும். எடு. அது மேல சாஞ்சிட்டு போக கூடாது, புரியுதா? ஓகே பேபி, மார்னிங்ல இருந்து நம்மள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே. அவங்க ஒரு 6 o'clock வேக்கப் ஆயிட்டாங்க. என்னையும் எழுப்புன்னு எழுப்பி வெளியே வா போலான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் மார்னிங்ல இருந்து சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்பதான் வேக்கப் ஆச்சு. அதனால லக்கிய கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லி உள்ள அமுச்சு விட்டேன், குளிக்க வச்சு அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க போறோம்ன்றத உங்ககிட்ட நாங்க சொல்லவே இல்லை. எல்லா வீடியோலயும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு சொல்றோம். ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க போறோம்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மக்களே ஃபங்க்ஷன். ஆக்சுவலி மேரேஜ்க்கு முன்னாடி கொஞ்சம் செரமோனிஸ்லாம் இருக்கும்ல, சாமி கும்பிடுறது அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம இப்ப வந்து கிளம்புறோம். அப்புறம் ஒரு சூப்பரான குட் நியூஸ் இருக்கு மக்களே. நம்ம கஃப்டான்ஸ்க்கு இப்ப வெப்சைட் வந்துருச்சு. நிறைய பேர் எப்படி உங்க கஃப்டான்ஸ் வந்து ஆர்டர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் தான் இவ்வளவு ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். பட் இனிமேல் நீங்க ஆர்டர் பண்ணணும்னா நம்ம வெப்சைட் www.thealpstores.com இந்த வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்க தான் ஆர்டர் பண்ண முடியும். இன்ஸ்டாகிராம்ல இனிமேல் ஆர்டர் இல்ல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மேக்ஸிமம் ரீஸ்டாக் நாங்க ட்ரை பண்றோம். பட் ஸ்டில் நீங்க நம்ம கஃப்டான்ஸ் ஏதாவது பாக்குறீங்க, உங்களுக்கு வேணும்னா ரீஸ்டாக்னு ஆர்டர் போட்டு வாங்கிருங்க. நீங்க லேட்டர் ஆன் பொறுமையா வந்து கேட்கும் போது அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் பண்ணணும்ன்றதுல நாங்க ஃபோக்கஸ் பண்றதுல, நியூ லான்ச்ல தான் நிறைய ஃபோக்கஸ் பண்றோம். நீங்க லேட்டர் ஆன் கேட்கும் போது நிஜமாலே எங்களால கொடுக்க முடியல. இதையும் திருப்பி சொல்றேன்னா, நிறைய பேர் லேட்டர் ஆன் வந்து இந்த டிசைன் வேணும், இப்ப நான் போட்டிருக்கிறது கூட அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. ஆனா இது வேணும்னு நிறைய பேர் கேட்கும் போது எங்களால அது கொடுக்க முடியல. அதனால இருக்கும் போதே அதை பர்ச்சேஸ் பண்றேங்க. எஸ்ல இருந்து 5XL பர்சன்ஸ் வரைக்குமே நம்ம கஃப்டான்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ ஃப்ரீ சைஸ் தான், ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், பிரெக்னன்சி ஃப்ரெண்ட்லி. நம்ம நைட்டி போடுறது பிடிக்கும்னா கண்டிப்பா நம்ம கஃப்டான்ஸ் ட்ரை பண்ணுங்க. சோ நம்மளோட வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்க. சூரியா ஜாலி தான் லக்கி பப்புக்கு ஹேர் வாஷ் பண்ணியா? இந்த பேரெல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஏன்பா என்ன பார்த்தா உனக்கு இரிட்டேட் ஆகுது? என்ன கூடயே வச்சு நீ எனக்கு எவ்வளவு இரிட்டேட்டா இருக்கு தெரியுமா? குழம்பு இல்லாம கொடுத்துருக்கேன். குழம்பு இல்லாம என்ன சாப்பிடுவோம் லக்கி? குழம்பு குத்துச்சு, ஐயா நல்லா இல்ல இது வேணாம் அப்படின்ட்டு அது மட்டும். ஆமா மக்களே, லக்கிக்கு தோசை இட்லி எல்லாமே குழம்புல. நாங்க ஊட்டும் போது குழம்பு வச்சுதான் கொடுக்குறோம். சாப்பிடுறப்போ அதெல்லாம் எதுவுமே வேணாம், டச் பண்ண மாட்டாங்க. ஆனா நான்வெஜ் குழம்புனா டச் பண்றாங்க. குழம்பா இருந்ததுன்னா சண்டை போட்டு தொட்டு சாப்பிட்டு மாட்டாங்க, குழம்பு தான் சாப்பிட்டுருப்பாங்க. ஓகே மக்களே, ஓரளவுக்கு எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பதட்டமா தான் இருக்கு. 4-5 பேக் இருக்கா? இந்த 5 பேக்ல என்ன இருக்குன்னா, வீட்ல இருக்க மொத்த துணி இவன் என்ன இவங்க அம்மா வீட்ல 3 நாள் இருக்க போறாளா? அப்படிப்பட்ட ஆள் நான் கிடையாது. இவ்வளவு பெரிய ட்ராலி எடுத்துட்டு போறேன். அங்க பாரு, இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு தேவையான திங்ஸ் இருக்கு. இல்ல அதுல கொஞ்சம் கொஞ்சம் உன் துணியா தான் இருக்கு. சைடுல 3 வேளையும் புது துணி போட்டு சுத்தணும்னு சுத்தினு பார்த்து பிஞ்சுனா உன் ஸ்லிப்பர் தான் எடுத்து நான் போட்டுப்பேன். ஒழுங்கா பண்ணல, உன் ஸ்லிப்பர் தான் எடுத்து நான் மாட்டிட்டு திரிவேன், புரியுதா? அப்படி பேசாதப்பா. பெங்களூர்ல நான் வாங்கினப்பா 350க்கு. அந்த மாதிரி நீ பேசாதப்பா. அவங்களே பண்ணி கொடுப்பாங்களா அழகா? இந்தாங்க டோருக்கு ஆயுதம் புடிங்க. இங்க பாரு புரி உருண்டை, என் பேச்ச கேளு. நான் வேணா ஒட்டிட்டு எடுத்து வந்து கொடுக்குறேன். இல்ல நீ இப்பவே ஒட்டு. நான் இப்பவே எடுத்து பண்ணி வேணே மறந்து வச்சிட்டேன். கடையில ஒட்டிட்டு வரேன்டி. கடையில வேணாம், நீ குடுக்குறியா? நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்குவா. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வால், புரியுதா? புதுசாலாம் வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சுக்கோ. நானும் புதுசு வாங்கி தரலாம் சொல்ல. இல்ல நான் போயிட்ட அப்புறம் நீ லவ் பண்ணுவ. பண்ணி புதுசு வாங்கி தருவானா? நான் இந்த எல்லாம் பண்ண மாட்டேன்டி. நீயே ஏன் இப்படி முடிவு பண்ண? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அது ஃபுல்லா அப்சர்வே ஆயிடுச்சு. நான் பண்ணிக்கிறேன்ட்டேன். நீ கூட நான் பண்ணிக்கிறேன். நீ ஒழுங்கா பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். சறுக்கு மண்டை இரு கொஞ்ச நேரம். வேலை அப்படி ஃபுல்லா ஒட்டாத. எப்படி
கால் ஆல்ரெடி என் கால் வெளில போய் தான் இப்படி வந்திருக்கு. இருடி இடம் பத்தாம ஆயிட போகுது என் கால் வைக்கிறதுக்கு. உனக்கு யாரை கேட்டு நீ சின்ன செருப்பு வாங்கின? தப்பு தப்பா ஒட்டுற. ஐயோ கடவுளே. ஏய் இவ்வாறு எவ்வளவு ஸ்டைலா இருக்குது. இங்க பாரு கேப் இருக்கு பாரு. உன் கால் பெருசா இருக்குடி, கரெக்டா இருக்கும். இப்படி ஒட்டினாதான் அமைதியா இரு. என்னடா போக வருது. ஐயோ இந்த பாரு இதோட ஃபேவரட் செருப்பு. இது மட்டும் சரி பண்ணலனா உன்னை இப்ப கூட்டிட்டு நான் பெங்களூர் கிளம்பிடுவேன். இதே மாதிரி ஸ்லிப்பர் 250 செருப்புக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணும். காது மேலே போடுவோம். பொடி என்ன பாப்பியாச்சு. நாத்து அடிக்குது. குளிக்கல லக்கி அப்பா, அதனால தான் நான் தண்ணி. ஆமா இந்த அம்மா காலையில குளிச்சிட்டாங்க பெனல் ஊத்தி. ஸ்லிப்பர் மக்கள் இங்க பாரு இன்னொரு ஆள் அங்க பாரு அதோட செருப்பு போட்டு சுத்தி நிக்குது. அதுவும் ஒட்டவா அடுத்த அப்பா கிட்ட. ஏய் நீ ஏன்டி இப்படி பண்ற? நான் கேட்டுதான் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. இல்ல நான் இவ்ளோ வாங்குனா ஏன் ஸ்லிப்பர் வாங்கலையா? இந்த மாதிரி ஸ்லிப்பர்லாம் நாங்க சுத்தமா போடுறது கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு வாங்க இப்ப இதுவே நான் வந்து பெங்களூர்ல மோனா மேரேஜ் வாங்கினேன். அதோட நான் போடுறது கிடையாது. அதுக்குள்ளே ஆனா பிச்சு வச்சா ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். ஆனா எவ்வளவு ஃபங்க்ஷன் நமக்கு போறோம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இருக்கு. பட்ஜெட் போடாடி. ஏய் பட்ஜெட் பொண்டாட்டியா? ஏன்டி இப்படி இம்சை பண்ற? போய் பேசாதடி. இந்த கிராண்டான ஸ்லிப்பர் வந்து சரிப்படாது. இந்த மாதிரி கட்சு தான் சரிப்படும். பயமா இருக்குடா இந்த சைடு வந்துருமா. நீங்க பாரு நான் சொல்ற மாதிரி இருக்கே கரெக்டா ஃபங்க்ஷன் மட்டும் போட்டு வாங்கி பாக்கெட்டே வச்சுக்கோ. ஆமா இந்த அம்மாக்கு உட்கார்ந்து ஒட்டி ஒட்டி கொடுப்பாங்க எங்க போனாலும். கைட்டி வைடி எருமை. நீ ரொம்ப பண்றமா, உங்க அம்மா கூட சேராது. ஐயோ ஏய் கால்ல பின்னாடி இப்படி எல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் சொல்லி பண்ண கூடாது அம்மா. பண்ணி தரேம்மா, வெயிட் பண்ணு. சரி அப்பா ஒட்டுறேன் வெயிட் பண்ணு. லக்கிக்கும் சேம் கான்செப்ட் தான் மக்களே. இந்த மாதிரி ஜிகு ஜிகு ஸ்லிப்பர் வாங்கினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. எல்லா ஃபங்க்ஷன்லயும் கலட்டிட்டு சுத்துறாங்க. ஃபங்க்ஷன் போறது கலட்டி ஓரமா வச்சிருந்து வெறும் கால்ல சுத்துறது. அந்த இடத்துக்கு போனோனே ஃப்ரெண்ட்ஸ் கச்சிடுறாங்க. பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படிடா சும்மா இருக்க முடியும் அப்படின்னு பறக்குறாங்க. லக்கி உனக்கு தான் புது ஸ்லிப்பர் இருக்குல்ல, எதுக்கு பழைய ஸ்லிப்பர்? அதுக்கு தான் சொன்னேன் ஒரு ஃபெவிக்விக் பத்தாது 2 ஃபெவிக்விக் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு. அப்பாக்கு கைவசம் நிறைய பிசினஸ் இருக்கு லக்கி. ஓகேவா இருக்கா? பின்னாடி குத்தாத வலிக்குது பாரு. நான் சொன்னேன்ல வலிக்குது இந்த செருப்பு. ஓடி பாத்துக்குது. நான் நடக்க மாட்டேன்டா, ஓடுவேன்டா ஃபங்க்ஷன்ல. அதனால பறந்து பாத்துக்கிறேன். பொரி உருண்டை எத்தனை பேக்கிங் டி. இது பாரு இது 3வது ட்ராலி. நீ ஒண்ணா நஞ்சு ஞாபகத்தி பண்ற. ஃபேன் வேற தாங்க முடியலையே, காத்து அடிச்சு தள்ளுதே. நேத்தே பேக்கிங் முடிஞ்சிச்சு. ஆனா கொஞ்சம் திங்ஸ் லக்கி. ஐயோ வேர்வை ஊத்துதுமா, தொச்சுக்குமா. இப்ப வேணா லக்கி ஃபங்க்ஷன் அப்ப வேணும் லக்கி. அம்மா மேக்கப் போட்டு இப்படி வச்சுட்டேன். மேக்கப் போட்டு ஆமா அவ வச்சுக்க மாட்டா. நாங்க வந்து அவங்க அம்மாக்கு ஃபேன் பிடிக்கிறாங்க. கழுத்து மேலேயே போடும். உன்னையே ஏன் கல்யாணம் பண்ண வந்தேன்னு சித்திகார பண்ணுமா. 3வது ட்ராலி ஃபுல்லா பிரைட்ஸ் மேடோட வேலை மக்களே. ஃபுல்லா இப்ப அரிதாக்கு தேவையான விஷயம் இந்த பாருங்க. பெர்ஃப்யூம் வேணும், பொட்டு வேணும், லிப்ஸ்டிக் வேணும், டிஷ்யூ வேணும், அப்புறம் மூஞ்சில போட்டு வீட்டுல இருக்க அப்படி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. வரும். ஏய் நீ தயவு செஞ்சு கிளம்பு சீக்கிரம், டைம் ஆகுது. வெறுப்பேத்தி நிக்கிற சும்மா ஞாபகம் வருதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுனுங்கிற. இந்த பேக்கன் கவுண்ட் பண்ணுங்க மக்களே. ரெண்டுமே பேக் பண்ணு. நீ 2 கையிலயும் 2 போட்டு சுத்தி யார் உன்ன என்னன்னு கேட்க போற? நான் வச்சுக்க எதுக்குடி நீ ஹேண்ட் பேக் எடுத்துன்னு வரணும் எருமை? எதுக்குடி கட்டிங் பிளேயர்? இது கட்டிங் பிளேயர் இல்ல, ஐ கர்லர். ஐயோ ரொம்ப பண்ணுகிறீங்க. இதெல்லாம் பிரைட்ஸ் மேடுக்கு மக்களே. இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு பொருள். ஏன்னா எங்க மேடுன்னா வேலை செய்யறவங்க தானே. நிறைய மிஸ் பண்ணிட்டோம். என்னென்ன மிஸ் பண்ணோம்னா பொட்டு மிஸ் பண்ணிட்டோம், லிப்ஸ்டிக் மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் கர்ச்சீஃப். இதெல்லாம் நாங்க என்கேஜ்மென்ட்ல ப்ரீ பிளான்டா இல்ல, நானும் சித்தியும். அதனால இப்ப ப்ரீ பிளான்டா எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். எவ்வளவு எடுத்து வைப்பீங்க அதுக்கு? எல்லாமே ஒரு இந்த ஹேண்ட் பேக்ல வச்சிட்டோம்னா அப்ப அந்த ஃபங்க்ஷன் அப்போ சர்க்கிட் கொடுத்துருவோம். அப்ப வேணும்ன்ற போது தொடர்ந்து 2 பேரும் ஏய் டச் அப் பாய் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாங்க வந்து தொடச்சு விட்டு போறோம். வாட்டர் ப்ரூஃப் டேப் நம்ம சாரிக்குலாம் ஒட்டுறதுக்கு லாஸ்ட் டைம் வாங்கணும்னு நினைச்சோம். ஆனா வாங்க முடியல. இந்த வாட்டி அரிதா வாங்கியிருக்கு. அதனால நம்மளும் ஒட்டு. அந்த ஒரு பூரியை நீ எவ்வளவு நேரம் சாப்பிடுறேன்னு நானும் பாக்குறேன். 2 பேரும் சண்டை போடாம இருங்க. லக்கி அம்மா நீங்க வா, இந்த பூரி சாப்பிடல உன்னை கூட்டே போக மாட்டா அம்மா. ஓரளவுக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இந்த ட்ராலி சும்மா தான் இருக்கு. ஏய் சும்மா இருக்கிற ட்ராலின்ட்டு எத்தனை போலான்ற பேக் இங்க பாரு அச்சிருவேன். நீ ரொம்ப தொல்லை பண்ணுகிற. எல்லாத்தையும் எடுத்து வச்சுனுக்காத. கடைசியா நம்ம ஹேண்ட் பேக் பேக் பண்ணலாம். ஆக்சுவலி மேரேஜ் முடிச்சிட்டு கட்ட பைய புதுசா வாங்கி வச்சிருக்கா போல இருக்கு. முடிச்சு நம்ம இன்னொரு இடத்துக்கு போறோம். அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து அப்படியே எடுத்துட்டு போய் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்ட் பேக் எவ்வளவு இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஆஃபர்ல லீஸ்ட் பிரைஸ்ல வாங்குனேன் டி நகர்ல. எவ்வளவு இருக்கும்னு உங்களுக்கு ஐடியா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பிரைஸ். அவங்க திரும்ப எடுத்துன்னு வந்துட்டியா? 2 பேரும் பாரு கடைசி வரைக்கும் இந்த வீட்ல இருந்து நவர மாட்டீங்க. ஆனா எல்லா வேலையும் செய்யற மாதிரியே நச்சுன்னு மட்டும் இருக்கீங்க மக்களே. இப்பதான் நான் குளிச்சு முடிச்சு மேக்கப் போட்டு ரெடி ஆகி வந்துட்டேன். மேக்கப் போட்டு இப்படிதான் இருக்கிறியா? எல்லாம் இருக்கா இல்லையான்னு ஓடிட்டே இருந்துட்டு இருக்கேன். எழுதுற லிஸ்ட்ல எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ஃபியர் இருக்கு. லிஸ்ட் போட்டு வரா பாரு ஃபங்க்ஷனுக்கு எருமை. வேற Dress போட்டுக்கிறியா பாப்பி? இதே போட்டுக்கிறியா? ஓகேவா? ஓகே தங்கம். குட் கேர்ள்ரா இந்த அம்மா. மாட்டனே எப்ப பிடிச்சது? அதெல்லாம் எப்பயோ பிரிச்சு மாட்டிச்சு. இப்போ வந்து கேட்டுனுக்குறா பாரு. ஃபுல்லா கலர் கலரா மாட்டிட்டு. ஃபைனலா நம்மளோட மெயினான ஒரு பார்ட்
பட்டம் கட்டுவதையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. அதுவும் எடுத்துட்டு போய் அம்மா பட்டம் கட்டுவது எடுக்கிறதுல பட்டம் கட்டணும். பட்டம் கட்டுறதை எடுத்து வச்சு சருக்கு ஏய் வீட்ல எடுத்து வைக்க சொன்னாங்க. நூல் மாதிரி கட்டணுமா அது நமக்கு தெரியாது. அதனால நம்ம எடுத்து போயிட்டு அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏய் எனக்கு ஒரு விஷயம் புரியல, நீ வீட்டை விட்டே காலி பண்ண போறியா இல்ல ஃபங்க்ஷனுக்கு தான் போறியா? என்ன அம்மா இங்க பாருங்க, இந்த அம்மா தொல்லை தாங்கல, அதுக்கு மேல உங்க அம்மா தொல்லை தாங்கல. ஜாலி டம்டமா சுத்தின்னு இருக்கு. என்னடா இது எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. ஏய் எவ்வளவு திங்ஸ் எத்தனை மாசத்துக்கு போற? இதெல்லாம் ஒரு Dressக்கு வாங்கி வச்சாங்க. ஏய் எல்லா Dress கலரும் இதுலயே இருக்கு, அதான் இத போட்டுக்கிச்சு. ஓகே மக்களே, ஃபைனலா நீங்க நினைச்சது நடக்க போகுது, கேட்டது கிடைக்க போகுது. யாருமே இங்க எதையும் நினைக்கல. கிளம்ப போறோம். ஒரு கும்முடு, இந்த வீட்டுக்கே ஒரு கும்முடு. அதான்டா உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னா ஒரு குஷி வந்தது பத்தியா? எனக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம கந்தர்வ கோட்டைக்கு லண்டன் போறாங்க மக்களே ஃபேமிலியோட. ஆக்சுவலி இந்த திங்ஸ் சருக்கு வந்து நம்ம கூட வரதா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஒர்க் வந்துச்சு சருக்கு. அதனால நம்ம இப்ப இங்க இருந்து போயிடுவோம். நைட் வந்து சருக்கு அங்க வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லக்கேஜ் எல்லாம் நம்ம தான் இப்ப கார்ல ஏத்திட்டு நம்ம கிளம்புறோம். நீ ஒண்ணு ஏத்த மாட்டே. அதுக்கு வந்து அது பாத்துக்கோ எத்தனை லக்கேஜ் இருக்கு என்னன்னா இருக்கு. நமக்கு இதுவே இந்த லக்கேஜ் தூக்கிட்டு போறோம். லக்கி எங்க போறோம்? சிறகடிக்க போறோம். ரொம்ப லூசா இருக்கு தம்பி, ரொம்ப லூசா இருக்கு. இதே சின்னது இருக்கா? ஒரு சைஸ் அதான் சொன்னது 140 இல்ல 112. இதுவே 112 தாங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து ஆட்டோ போட்டாச்சு. ஆக்சுவலி லக்கிக்கு வந்து பேங்கிள் செட் ஆகவே மாட்டேங்குது மக்களே. ரெட் கலர் பேங்கிள் நிறைய கடையில தேடிட்டோம். சரி இங்க ஆப்போசிட்ல ஒரு ஷாப் இருக்கு, அங்க போய் வாங்கலாம்னு பார்த்தா அங்கேயும் லூசா இருக்கு. செம லூசா இருக்குன்னு சொல்லிட்டு லக்கியை வந்து நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். சரி ஓகே ஐஸ்கிரீமா சாப்பிடலாம். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் முடிகிற டைம் ஆயிடுச்சுன்னு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். 50 ரூபாய் பால் ஐஸ்கிரீம் மக்கள் 20 rupees கொடுத்துருந்தாங்க மக்களே. இப்ப 50 ரூபாய் 10 rupeesக்கு இருந்து 20 rupeesக்கு இருந்து இப்ப 50 rupees. டயட்டை கீட்டுன்ற கண்டதை தின்னுகிற என்ன நினைச்சுனுங்க? ஐஸ்கிரீம் தான், இதை சாப்பிடலாமா டயட்ல இருக்கிறப்போ? முடிஞ்சு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டைம் முடிஞ்சுச்சுன்னா என்ன வேணா சாப்பிடலாம். என்ன வேணா சாப்பிடலாமா? அதுக்கு பேர் டயட்டே இல்ல, ஊரை ஏமாத்துறது எருமை. லக்கி நோண்டி வைக்காத, நம்பர் வேற தெரியாது. நோண்டி வைக்காத லக்கி, அது நம்பர் இல்ல. சித்தப்பா லக்கி தொடாத, ஓகேவா? ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்மளோட ஆட்டோ வந்துச்சு. பெரிய ட்ராலி மட்டும் ஊருக்கு போறா. ஒன்லி ஃபார் 4 hours பா தம்பி. கிளம்பி வர ஊருக்கு போறா. அதுல எவ்வளவு சம்பளம்? ட்ராலி மட்டும் நம்ம எடுத்து போறோம் மக்களே. அண்ணா 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 வாங்க 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 வாங்க. அண்ணா 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 நில்லுங்க நில்லுங்க. பெரிய ட்ராலில பத்திரமா எடுத்துட்டு வா. புரியுதா? உள்ள எல்லாம் ஷேக் பண்ணி உடைச்சு வைக்காத. பின்னாடி வச்சு இந்த பேக்ல பின்னாடி வச்சு. பெரிய பேக் பத்திரம். பெரிய பேக் பத்திரம். பெரிய பேக்ல தான் என் ட்ரெஸ் இருக்கு. பெரிய ட்ரால் இல்ல. சரி ஓகே பை. பை 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 லக்கி பை சொல்றா பாத்து. அனிஷ் சித்தி. உனக்கு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. லக்கி பேபி வந்தோன்னா அவங்களோட டீம் கூட போய் வந்து ஐக்கியமாயிட்டாங்க. லக்கியோட அனிஷித்தியும் வந்திருக்காங்க லக்கியை பாக்கிறதுக்காக. அவள் தான் மக்களை இதோட நம்ம வந்து இங்கதான் ஓட்ட போறோம். அடுத்த கொஞ்ச நாளைக்கு சருக்கம் வந்து இன்னைக்கு நைட்டு வந்துடும் மேக்ஸிமம், இல்ல நாளைக்கு வந்துடும். ஓகே தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு டே இப்படிதான் வந்து போயிருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன வருதுன்றதை நீங்க அப்படியே ரெகுலரா பாருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் எல்லாமே பண்ணிருங்க. நானும் போய் சாப்பிட்டு தூங்க போறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.